அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருடம் மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குங்க. 7.5 சனியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனி போயிட்டு இருக்கு. ராசிக்கு வந்து பாருங்க 12ஆம் இடமான விரைய ஸ்தானத்தில் கும்பராசியில் சனி சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 2023 சனி பயிற்சி நடந்தது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மீனராசி நேர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஆரம்ப நிலை. சரிங்களா? நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் எல்லாம் பாருங்க 2023 பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குங்க சார், எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, சுத்தி இருக்கிறவங்கனாலே எங்களுக்கு பிரச்சனை வருது, ஒரு நிம்மதியாவே நாங்க வாழ கிடையாது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய விரயங்கள் ஆகுது, பண செலவு, நிறைய விரயங்கள், விரைய செலவு அதிகமா போயிட்டு இருக்கு, சொந்த தொழில் நஷ்டமா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நிறைய மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா விரைய சனின்னு என்ன பண்ண, ஒரு விரயத்தை தான் கொடுப்பாரு. கர்மக்காரகன் சனி, சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த கர்மக்காரகன் சனி வந்து பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கர்மாவை செயல்படுத்துவார். போன ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான். அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா விரைய சனியா இருக்கிறதுனால அவர் விரயமா தான் கொடுப்பாரு. ஒரு சில பேர் பாருங்க வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு சில பேர் 2 வீலர் 4 வீலர் வாகனம் வாங்கியிருக்கீங்க, வண்டி வாகனம் வாங்கியிருக்கீங்க, ஒரு சில பேர் வீடு செலவு பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, வீடு கட்டி பாத்தீங்கன்னா கட்டி ஒரு சில பேர் குடி போயிருக்கீங்க, கட்டின வீடு விலைக்கு வாங்கி ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று செலவு பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் மட்டும் பாருங்க மருத்துவ செலவு, மீனராசி நேயர்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இருக்கு, மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க, மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாமே ஒரு சில நேர்களுக்கு போயிட்டு இருக்குங்க. அவங்க கர்ம அமைப்படி, அதனாலதான் அது பேர் விரைய சனின்னு சொல்றோம். 7.5 சனி ஆரம்ப பகுதியில் இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நம்ப கூடாது, புதுசா முதலீடு போட்டக்கூடாது. ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும். 2025 எல்லாம் பாருங்க, உங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும். அப்ப வந்து பிரச்சனை கொடுக்கும். அதுக்குண்டான ஆரம்ப பகுதி தான் இது உங்களுக்கு. சரிங்களா? இப்ப யாரோ உங்களுக்கு புதுசா நண்பர்கள் தேடி வர்றாங்க, உங்களுக்கு நண்பர்கள் அறிமுகமாகறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். யார்ட்டும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அவங்களுக்காக உதவி பண்ணி மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷமெல்லாம் பாருங்க அவங்க உங்களுக்கு கெட்டவங்களா மாறுவாங்க. அதனால இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு கவனமா இருக்கக்கூடிய வருடம் தான் மீனராசி நேர்களுக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது வந்து பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குரு திசை நடந்திருக்கும், அப்புறம் சனி திசை, அப்புறம் புதன் திசை, அப்படியே உங்களுக்கு புதன் திசை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேது திசை, அப்படியே சுக்கர திசைன்னு அப்படியே வரும். அதே மாதிரி வந்து பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சனி திசை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதன் திசை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேது திசை நடக்கும், அதுக்கப்புறம் சுக்கர திசை அப்படியெல்லாம் நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பிறக்கும் போதே புதன் திசை, அதுக்கப்புறம் கேது திசை, சுக்கர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படியே போகும். சரிங்களா? அந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க பாருங்க, என்ன சாதகமா இருக்காங்களா பாதகமா இருக்காங்களா பார்க்கணும். இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன லக்னத்துக்கு பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு அவங்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியா வந்துட்டாங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். இப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியில தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க பாருங்க, கூடவே இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போறது, கோர்ட்டு வாசப்படி ஏறி இறங்குறது, கோர்ட்டு கேஸ்ன்னு அலை நலையிறது, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தசாபுத்தியா நடக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், சட்ட சிக்கல்கள் வரும், உங்களுக்கு வம்பு வழக்குல போய் மாட்டிக்குவாங்க, பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க, அசிங்கமானப்படுவாங்க, தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டுவாங்க, அடுத்தவங்க நம்பியே ஏமாறுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாருங்க அந்த தசாபுத்தி நடக்கும். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, கூடவே இந்த 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு தாங்க உச்சகட்டமா பாதிப்பு போயிட்டு இருக்கு. அதனால யாரையும் நம்ப கூடாது, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அடுத்தவங்களுக்காக கடன் வாங்குறது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பீங்க, மனிதாபிமானப்பட்டு சரி பாவம் நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம், ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணலான்னு கடன் வாங்கி கொடுத்து கடன்காரனை மாறின நிறைய மீனராசிக்காரங்க இருக்கீங்க. நிறைய மீனராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. மீனராசி நேயர்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. விரையமா போயிட்டு இருக்குங்க. பணம் இல்லாம இருக்கீங்க ஒரு சில நேயர்கள், ஒரு சில பேர் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி ஏமாந்துருக்கீங்க. உதவி பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை கண்டுக்காம இருக்காங்க, நம்பிக்கை துறவங்க தான் செய்யறாங்க. ஆனா வந்து நீங்க யாருக்கு உதவி பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையா இல்லாம இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு உண்மையா தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உதவி செய்றீங்க, நிறைய மீனராசிக்காரங்க உதவி செய்றீங்க. ஆனா அடுத்தவங்க உங்களுக்கு கண்டுக்காம இருக்காங்க, உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறவங்க நிறைய பேர்.
நீங்க அடுத்தவங்களுக்கு வளர்ற காரணமா இருக்கீங்க. ஆனா உங்களோட வளர்ச்சியை நிறைய பேர் தடுத்துட்டு இருக்காங்க. உங்களை முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அதனால இந்த 2024ஆம் ஆண்டு யாரும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. முக்கியமா சொல்ல போனா ஷேர் மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட் ஈடுபடுறது, லாட்ரி வாங்குறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின்ல பணத்தை போடுறது, இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதில் மாதிரி விஷயத்துல பணத்தை போடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு ஏமாறுவாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஆல்ரெடி ஒரு சில பேர் போட்டு விரையும் பண்ணியிருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்க. கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, திரிகோணாதிபதி தசாபுத்தி, ஒரு கேந்திராதிபதி தசாபுத்தி, பாவகிரகங்களோட தசாபுத்தி நடக்காம லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்து, அந்த சுபர்களும் உங்களுக்கு பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாம சுபகிரகங்களோட சேர்ந்துருந்துச்சுன்னா தான் மட்டுமே தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கை நீங்க அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு நல்லபடியான லைஃப் அமையணும்னா உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கணும். அப்படி இருந்தாலும் நல்ல லைஃப் அமையும். இல்லைன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்ன அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்து 7.5 சனி நடக்கும்போது, விரை சனி நடக்கும்போது கையில் இருக்க பணமெல்லாம் வாஷ் அவுட் தான் ஆகும். கையில் இருக்க பணமெல்லாம் கரையை தாங்க செய்யும். சரிங்களா? அதனால யாருக்கும் உதவி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு யோசிச்சு முடிவெடுங்க. உங்க வெல்விஷர் கூட பழகிறவங்க, உங்களுக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த விரைசனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரையத்தி கொடுத்துட்டு இருக்கார். உங்க கை காசு போட்டுதான் விரையம் பண்ணிட்டு இருக்கீங்க, செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்கிறத உண்மை. அதனால இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்ப 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 எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் மீனராசி நேயர்கள். சரிங்களா? கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உங்க தனிப்பட்ட ஜாதகம், உங்க பிறப்பு ஜாதகம், விதி ஜாதகம், உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, நன்மை பண்ணுமா தீமை பண்ணுமா, நீங்க இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க எப்ப ஜெயிப்பீங்க, எப்ப செட்டில் ஆவீங்க, எப்ப நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும்போது என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும், யாரோட பழகலாம் யாரோட பழகக்கூடாது, என்ன ராசிக்காரங்க ஒத்து வருவாங்க என்ன ராசிக்காரங்க ஒத்து வர மாட்டாங்க, திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வெளிநாட்டு பிரயாணம், முதலீடு போடலாமா வேண்டாமா, பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, வேலை மாத்தலாமா வேண்டாமா, அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் தீர்மானிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தசாநாதன் புத்திநாதன் ரொம்ப முக்கியம். அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லது நடக்கும். அந்த கிரகங்கள் கெட்ட அமைப்பில் இருக்காங்களா, கெட்ட கிரகங்களோட சேர்ந்திருக்காங்களா, நிச்சயமா கெட்டதான் நடக்கும். அப்ப அவங்க பிறப்பு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடக்கும். சரிங்களா? உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன லக்னத்தில் இருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே வச்சு நம்ம பார்த்தா நம்ம 100% நம்ம துல்லியமா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.